ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து ஒரு பலாக்காய் கொண்டு வந்து குடுத்தாங்க. இத கட் பண்ணி இத வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் வாங்கிட்டேன். இந்த மாரி இந்த பேப்பர் கண்ணாடி பேப்பர்லாம் விரிச்சு கத்தியெல்லாம் எடுத்து அதில எண்ணெல்லாம் தடவிட்டு பாருங்க கட் பண்ணலான்ட்டு எடுத்து அப்படியே கட் பண்ணுதேன். நீங்க இது கட் பண்ண முன்னால கையில 2லயும் எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. கத்தியில எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. கீழ ஒரு நியூஸ் பேப்பர் இல்லன்னா இந்த கண்ணாடி பேப்பர் விரிச்சிட்டிங்கன்னா வீடு கொஞ்சம் அசிங்கம் ஆகாம இருக்கும். இந்த டேபிளும் அசிங்கம் ஆகாம இருக்கும். டேபிள் வச்சு கட் பண்ணீங்கன்னா அதனால தான். இப்போ பாருங்க வெட்டிட்டேன். இது வெட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு, ஐய்யய்யோ! இத வச்சு கறி பண்ணவே முடியாது. ஏன்னா, இதில இப்ப தான் பழம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. கொட்டைகள் தான் இதில இருக்கு. பழம் இது மேல லேசா ஒட்டியிருக்காங்க. நானும் 4 துண்டா கட் பண்ணி பார்த்துட்டேன். இதில ஒண்ணுமே அவ்வளவா இல்ல. வெறும் பலாக்கொட்டைகள் தான் இருந்துச்சு. அதுவும் கம்மியா ஒரு 10, 20 கான் தான் இருந்துச்சு பாருங்க. இவ்வளோ தான் இருக்குது. அதான் அந்த ஒட்டியிருக்கு பாருங்க. அந்த பலாக்கொட்டையில இவ்வளோ தான் ஒட்டியிருக்கு பழம். இவ்வளோ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அதில. சரி இந்த பலாக்கொட்டைகள வச்சு நான் ஒரு டிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள ஏமாத்த மாட்டேன். இந்த பலாக்கொட்டைகள வச்சு என்ன பண்ணலான்ட்டு, உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் பாருங்க. இப்போ இந்த கையில லேசா எப்படியும் ஒட்டியிருக்கு. இத கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தேய்ச்சுட்டு, ஒரு பேப்பர வச்சு நல்லா தொடச்சிருங்க. இல்ல வேஸ்ட்டு துணிய வச்சு தொடச்சிருங்க. பிசு பிசுன்னு எப்படியும் ஒட்டும் நம்ம இந்த பலாக்காய் வெட்டும்போதெல்லாம். இத கூட நம்ம தொடச்சு எடுத்துட்டு சோப் போட்டு கழுவிறலாம். ஆனா கத்தி பார்த்தீங்கன்னா, கத்தி ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டிப்பே இருக்கும். நம்ம எண்ணெய் தேய்ச்சாலுமே அதில அவ்வளோ ஒட்டியிருக்கு பாருங்க. இது எப்படி போக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. ஈஸியா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில போக்கிரலாம். அது எப்படி பண்ணணும்னா, அடுப்பு பத்த வச்சுட்டு, அடுப்ப சிம்ல வச்சுட்டு, இந்த கத்திய ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி இப்படி நல்லா திருப்பி காட்டிட்டு, உடனே பேப்பர வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிங்கன்னா சூப்பரா பளபளன்னு புது கத்தி மாரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. புது கத்தி மாரி ஒரு பிசுபிசுப்புமே இல்ல. இந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். பலாக்காய வச்சு இந்த மாரி சிப்ஸ் தான் பண்ணுனேன் பலாக்கொட்டைய வச்சு. அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகே பை. தேங்க் யூ.